ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்துக்கலாங்களா? ரவையில் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், சிம்பிள் டிஷ் தான் அது. பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வந்து நல்லா கழுவி ஒரு குக்கரில் விட்டு ஒரு 5-6 விசில் விட்டுட்டோம்னா நல்லா மசிஞ்சிரும், கொலன்னு ஆயிரும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு அதே பாத்திரத்துலேயே நெய் கொஞ்சம் ஊற்றி ரவையை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துட்டு சேர்த்தும் போது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரவையை வந்து நம்ம வறுக்காமல் சேர்த்தோன்னா ரவை தொடும்போதே கொஞ்சம் பிசு பிசுன்னு இந்த மாவுத்தன்மை மாதிரி இருக்கும். வறுத்துட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ரவையை நல்லா வறுத்ததுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெய் ஊற்றி லைட்டாக சீரகம், மிளகு, அதுக்கப்புறம் இஞ்சி இருந்தால் இஞ்சி சேர்த்துக்கலாம். முந்திரி இருந்தால் முந்திரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இந்த மாதிரி பச்சை மிளகாலாம் சேர்த்து தேவையில்லை இதுக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து மோஸ்ட்லி இதை ரெக்வஸ்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். எல்லாம் தாளித்ததுக்கப்புறம் அந்த பருப்பு வேக வச்சதோடு சேர்த்து அப்படியே ஊற்றிக்கலாம். தண்ணியோடவே ஊற்றிட்டு அந்த ரவையும் கொட்டிக்கலாம். ரவையை கொட்டிட்டு நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும், கை விடாமல் கலரணும். இல்லைன்னா வந்து ரவை வந்து இந்த ஒரு மாதிரி கெட்டி ஆயிரும், உருண்டையாக ஆயிரும். அதனால் வந்து ரவையை போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நல்லா கிளறணும். விட்டுட்டோம்னா அது அப்படியே கெட்டி பிடிச்சிரும். ரவை கெட்டி பிடிச்சதுனாவே நல்லாவே இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். நல்லா அழுத்தி கிளறி விட்டுட்டே இருக்கணும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை உப்பு. இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி வைக்கலாம், பொட்டுக்கடலை சட்னி வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம பச்சரிசி போட்டு பொங்கல் வச்சு சாப்பிட்டோன்னா அது கூட தூக்கம் வரும். இது தூக்கம் வராது. ரவையில் பொங்கல் செஞ்சு சாப்பிடும்போது தூக்கம் வராது, நல்லா ஹெல்த்தியும் கூட. இது செஞ்சு பாருங்கள், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். பாய் மக்களே.